ஹலோ குட்டீஸ், இன்று நாம ஒரு அழகான கதைய பார்க்க போறோம். புத்திசாலி சிட்டுக்குருவியும் பலசாலி முட்டாள்களும். வணக்கம் குட்டீஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு செம ஜாலியான கதை சொல்ல போறேன். இந்த கதையோட ஹீரோ ஒரு சின்ன சிட்டுக்குருவி. ஆனா அந்த குருவிக்கு மூளை மட்டும் யானை சைஸ். அந்த குருவி எப்படி ஒரு யானையையும் ஒரு முதலையையும் வச்சு காமெடி பண்ணி அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துச்சுன்னு பார்ப்போமா? ஒரு அழகான காலை நேரம். சூரியன் மெதுவா எட்டி பார்க்குது. நம்ம சிட்டுக்குருவி மேடம் ஒரு புதருக்குள்ள அழகா கூடு கட்டி 3 முட்டைகளை பெத்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என் செல்ல குட்டிகளா, இன்னும் ஒரு வாரம்தான் நீங்கள் வெளியே வந்து இந்த உலகத்தை பார்க்க போகிறீர்கள். அதுவரை பத்திரமாக இருங்கள். அப்போதான் தூரத்துல பூமி அதிருது. தபுக்கு தபுக்குன்னு ஒரு சத்தம். வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம யானை குல்லு. தும்பிக்கைய ஆட்டிக்கிட்டு வர்ற வழியில இருக்கிற கிளையெல்லாம் ஒடிச்சு போட்டுக்கிட்டு ஒரே பந்தாவா வர்றான். நான் தான் இந்த காட்டுக்கு பாகுபலி. என் காலுக்கு முன்னால் எந்த செடி நின்றாலும் அது சட்டினிதான் கத்திக்கிட்டே நேரா நம்ம குருவியோட புதர் மேல கால் வைக்க போறான். குருவி சும்மா இருக்குமா? நில்லு குல்லு, என் கூட்டில் முட்டைகள் இருக்கிறது, கொஞ்சம் தள்ளி போன்னு கத்துச்சு. குல்லு நக்கலா சிரிச்சு, ஓ சின்ன புள்ள சிட்டுக்குருவியா, நீ சொன்னா நான் கேட்கணுமா? நீயும் உன் கூடும் என் காலுக்கு கீழே தூசி. குருவிக்கு கோபம் வந்துருச்சு. அதிகமாக பேசாதே குல்லு, நாளைக்கு உன்னை ஒரு கயிற்றில் கட்டி இழுக்கிறேன் பார். சவால் விடுது. குல்லு, நீயா? என்னையா? நாளைக்கு வா, பாத்துக்கலாம். மதியம் குருவிக்கு தாகம் எடுத்துச்சு. ஆத்துக்கு போனா அங்கே ஒரு முதலை வழிய மறைச்சுக்கிட்டு படுத்திருக்கு. முதலையே, தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் வழி விடு. விலகிச் செல்ல சொல்கிறாயா? நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். நீ வேறெங்கேனும் சென்று தண்ணீர் குடி. உனக்கும் ரொம்ப கொழுப்புதான். உன்னையும் நாளைக்கு கயிற்றால் கட்டி இழுக்கிறேன். அப்போ உன் வாய் எங்க போகுதுன்னு பார்க்கிறேன். ஒரு சிறிய பறவை என்னை கட்டி போடுமா? எனக்கு சிரிப்பு வருகிறது. பார்க்கலாம். போய் உன் ஜுஜுபி வேலைய பாருன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள போயிருச்சு. குருவி அங்க இருந்து பறந்து போய் ஒரு பிளான் போடுது. குருவி காட்டுக்குள்ள போய் ஒரு மரத்துல படர்ந்திருக்கிற தடித்த கொடிய பாக்குது. அங்க இருந்த முயலும் குரங்கும், மேடம் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கொடி, இத வச்சு யானையவே இழுக்கலாம்னு சொல்ல குருவி சிரிச்சுட்டே, யானையை மட்டும் இல்ல, யானையையும் முதலையையும் சேர்த்து இழுக்க போகிறேன். யானையையும் முதலையையும் சேர்த்து வச்சு ஒரு காமெடி பண்ண போறேன்னு சொல்லுது. அடுத்த நாள் காலையில குருவி கைத்தோட ஒரு முனைய தூக்கிக்கிட்டு குல்லி யானை கிட்ட போகுது. குல்லு, சொன்னபடி வந்துட்டேன். இதோ இந்த கயிற்றை பிடி, நான் மலைக்கு அந்த பக்கம் போய் இழுப்பேன். கைத்தோட மறுமுனையை எடுத்துக்கிட்டு ஆத்துக்கு போகுது குருவி. முதலை கிட்ட கொடுத்து, முதலையே, இதோ கயிறு, கவ்விக்கொள், நான் கரைக்கு போய் இழுன்னு சொல்லுவேன். என்னை தண்ணிக்குள்ள இழுக்க பாரு. முதலைக்கு யானை இருக்கிறது தெரியாது, யானைக்கு முதலை இருக்கிறது தெரியாது. குருவி ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு, இழுங்க இப்ப இழுங்கன்னு ஒரு கத்து கத்துது. அவ்வளோதான், யானை ஒரு பக்கம் இழுக்குது, முதலை ஒரு பக்கம் இழுக்குது. கயிறு நடுவுல கிரிச் கிரிச்சுன்னு சத்தம் போடுது. யானையோட கண்ணு பிதுங்குது, முதலையோட வால் தண்ணியை விசிறி அடிக்குது. குல்லி யானைக்கு வியர்த்து போயிடுச்சு. அம்மாடியோ, இந்த குருவிக்கு இவ்வளவு பலமா? என் தும்பிக்கையே அருந்திடும் போல இருக்கே. விடமாட்டேன், நானும் பலசாலிதான். தரையில கால ஊனி பலமா இழுக்குது. முதலைக்கு பயம் வந்துருச்சு. என்ன இது, இவ்வளவு பெரிய பலம்? ஒரு சிறிய பறவை எப்படி என்னை இழுக்கிறது? இந்த குருவியிடம் இவ்வளவு பலமா? என்னால் நகர முடியவில்லை. 1 மணி நேரம் கழிச்சு 2 பேருக்கும் உயிர் போயிடுச்சு. கை காலெல்லாம் உதறுது. குல்லு, போதும், நான் தோத்துட்டேன், இந்த குருவி கிட்ட தோத்துட்டேன். கைத்த விட்டுட்டு விழுது. முதலையும், இல்லை மேடம், இல்லை, நீங்கள் தான் இந்த காட்டுக்கே ராணி. என்னை மன்னித்து விடுங்கள். இனி நான் உங்களுக்கு வழிவிடுவேன். என்ன குல்லு, என்ன முதலை, நான் பலசாலியா இல்லையா? நீங்க தான் மேடம் நிஜமான பாகுபலி. என்ன மன்னிச்சிருங்க. முதலையும், இனிமே நீங்க எப்ப வேணா தண்ணி குடிக்க வாங்க மேடம்னு படிஞ்சு போகுது. குருவியோட புதருக்குள்ள இருந்து 3 அழகான குஞ்சுகள் வெளியே வருது. இப்போ யானையும் முதலையும் அந்த புதருக்கு பாதுகாப்பா நிக்கிறாங்க. மத்த விலங்குகள் எல்லாம் கை தட்டி சிரிக்குது. பாத்தீங்களா குட்டீஸ், எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் அறிவு இருந்தா அவங்களை ஈஸியா ஜெயிச்சிடலாம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.